கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பரிசுத்தமான அவர்களின் குடும்பத்தார் மீதும் உன்னதமாக அவர்களின் தோழர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நான் இன்று உங்கள் முன்பு பேச வந்தவள்ள தலைப்பு குர்ஆன் ஓதுவது. நம்மை படைத்த இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிர்வார்கள் மூலம் ஒவ்வொரு வேதங்களை இருக்கிறார். ஆனால் அந்த கூட்டத்தார்கள் அந்த வேதத்தை சரியாக பயன்படுத்தாமல் அதை மதிக்காமல் விட்டுவிட்டனர். மட்டுமல்ல, தங்களது சொந்த கருத்துக்களை அதில் சேர்த்தனர். தங்களுக்கு பிடிக்காத கருத்துக்களை அதில் இருந்து நீக்கினர். இப்படியே காலப்போக்கில் எல்லாம் அழிந்துவிட்டது. இறுதியாக அல்லாஹு தஆலா இறுதி நபியான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வேதத்தை இருக்கிறான். அதுதான் இறுதி வேதமான திருக்குர்ஆன் ஆகும். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட 1440 வருடங்களாகிவிட்டது. ஆனால் இன்றும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. காரணம் என்ன? இனி கியாமத்து நாள் வரை அது பாதுகாக்கப்படும். காரணம் என்னவென்றால், அதை இறக்கி வைத்த அல்லாஹ் அதை பாதுகாக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டான். நிச்சயமாக நாம் தான் இந்த வேதத்தை இறக்கினோம். நிச்சயமாக நாமே அதை பாதுகாக்கவும் செய்கின்றோம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் தான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் கூறினாலும் அதை பாதுகாப்பதற்கு நம்மை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த சமயத்தில் நாம் அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். குர்ஆனை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதை அதிகம் ஓத வேண்டும். அதை அதிகமாக ஓத வேண்டும் என்றால் அதன் சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஓதுவதற்கு என்னென்ன சிறப்பு இருக்கிறது? உலகத்தில் நாம் யாரையும் பார்த்து பொறாமைப்படக்கூடாது. பொறாமைப்படுவது அல்லாஹ்வானாலும் சரி, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் சரி கடுமையாக தண்டித்திருக்கிறார். ஆனால் 2 பேரை பார்த்து பொறாமைப்படுவது தவறில்லை என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். யாரின் மீதும் பொறாமை கொள்வது கூடாது. ஆனால் 2 பேரை பார்த்து பொறாமைப்படுவது தவறில்லை. ஒருவருக்கு அல்லாஹ் திருக்குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அதை அவர் இரவும் பகலும் ஓதினான். இன்னொருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். அதை அவன் இரவும் பகலும் நல்ல வழியில் செல்வ செய்தான். இந்த 2 பேரை பார்த்து பொறாமைப்படுவது தவறில்லை என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். பொதுவாக நாம் நம்மை விட உயர்ந்த வகையில் இருப்பவரை பார்த்துதான் பொறாமைப்படுவோம். குர்ஆன் ஓதுவரை பார்த்து பொறாமைப்படலாம் கூடும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார் என்றால், குர்ஆனில் நமக்கு கிடைக்கும் நன்மைகளையும் பாக்கியங்களையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவு எண்ணற்ற நன்மைகள் இருக்கிறது. யார் குர்ஆனில் இருந்து ஒரு எழுத்து அவர்களுக்கு 10 நன்மைகள் அலிஃப் லாம் மீம் என்று சொன்னவர்களுக்கு 30 நன்மைகள் ஹதீஸின் கருத்து. ஆனால் குர்ஆனை பொறுத்தவரை எல்லாம் நன்மைதான். அதை தொட்டால் நன்மை, அதை பார்த்தால் நன்மை, அதை பிறருக்கு கற்றுக் கொடுத்தால் நன்மை, அதை சிந்தித்தால் நன்மை, அதை எழுதினால் நன்மை, அதன்படி அமல்கள் செய்தால் நன்மை. இப்படி குர்ஆனில் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் அந்த குர்ஆனை ஒழுங்காக ஓதுகிறோமா, கவனமாக ஓதுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். எனவே நமக்கு நன்மைகள் அள்ளித்தரும் குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், அதன்படி அமல்கள் செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.